வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எல்லாரும் இந்த வைக்க கட்டுற மிஷின் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு தலைவலி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோலர் தான். இந்த இதுல வந்து 3 விதமான ரோலர் இருக்கும். பிக்கப் ரோலர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ரோலர், அப்புறம் டாப்ல ஒரு ரோலர் இருக்கும். இந்த 3 டிசைன்ல தான் இருக்கும். மெயின் பிக்கப் ரோலரும் இந்த செகண்ட் ரோலர் தான் அடிக்கடி பிரச்சனை வைக்கும். அது என்ன பிரச்சனை வைக்குதுன்னா, இந்த மாதிரி சாப்பிட்டு உருவிட்டு வந்துடுது, இந்த மாதிரி சுத்துது. இதெல்லாம் வந்து நம்ம நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து தப்பு செய்யல, அவங்களுக்கு விவரம் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படியே இந்த மாதிரி வச்சு இப்படியே வெல்டிங் பண்ணிடுறாங்க. வெல்டிங் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இது வந்து கட்டாயிரும். ஏன் கட்டாயிரும் அப்படின்னா, இதுவும் பாருங்க சுத்துது. இது ஏன் கட்டாகுது அப்படின்னா, இது வந்து சாதாரண வந்து ஒரு இரும்பு கிடையாது, எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. இது ஒரு கிரேடு மெட்டீரியல் போட்டிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு EN8 அப்படிங்கிற ஒரு கிரேடு மெட்டீரியல் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நீங்க நிறைய விவசாயிகள் வந்து டிராக்டர் ஓனர்ஸுங்க எல்லாரும் இரும்பு கடைக்கு போயிருப்பீங்க. மெட்டீரியல் பேர் சொல்லுவாங்க, இது எம்எஸ், EN8, EN29, EN38 சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதுக்காக விளக்கத்தை சொல்றேன். EN8 அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து கார்பன் தன்மை வந்து கொஞ்சம் இருக்கும். எம்எஸ்ல வந்து கார்பன் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வந்து நல்ல பிளெக்சிபிலிட்டியா இருக்கும். EN8 போது கொஞ்சம் கார்பன் இருக்கும். அவங்க இந்த மிஷினை ரெடி பண்ணி ஒரு டைம் வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. வெல்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வெல்டிங் பண்ணும்போது அதில் கார்பன் அப்படிங்கிறது ஈக்குவலாக அவங்க ஹார்டன் பண்ணியிருப்பாங்க. அதை மறுபடியும் நம்ம வெல்ட் பண்ணும்போது கட் ஆயிரும். இதுவே இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுறதுக்கு கட் ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த வெல்டை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஆர்க் வெல்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க, மிக் வெல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மிக் வெல்டில் பண்ணியிருப்பாங்க. மிக் வெல்டுனா என்ன அப்படின்னா, 2 இரும்பை இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இப்படி 2 இரும்பை வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மிக் வெல்டுனா வயர் கம்பியில இருந்து வரும். அந்த வயர் கம்பி உருகி இந்த 2 இரும்பையுமே வந்து ஒட்ட வச்சுக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல சாஃப்ட் வந்து பெருசா பாதிக்காது, கட் ஆகாது. இப்போ நம்ம அடிக்கக்கூடிய அது வந்து கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க மேனுஃபேக்சருங்க வந்து அதை தான் செய்வாங்க. ஏன்னா ரோலர் வந்தோடனே இந்த வெல்டு பிடிங்கிருச்சு அப்படின்னா, இது வந்து ஏதோ நம்ம ஃபால்ட்டில் பிடிங்கிருச்சு அப்படின்னு நம்ம விவசாயிகள் டிராக்டர் ஓனர்ஸ் நினச்சிக்கிடுவோம். சாப்பிட்டு கட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனி பேலர் சாப்பிட்டு கட் ஆகுது அப்படின்னு நம்ம பெரிய லெவலில் சொல்லிடுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனால அதை மிக் வெல்டில் தான் அவங்க அடிக்கிறாங்க. ஆர்க் வெல்டு அடிக்கிறது ஸ்ட்ராங்கு. ஆனால் மேனுஃபேக்சரிங் ஆர்க் வெல்டை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் அப்போவே கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்க் வெல்டு எப்படி வெல்டு அடிக்கிறோம் அப்படின்னா, இப்படி 2 இரும்பையும் வெல்டு பண்ணும்பொழுது இந்த மெட்டீரியலையும் கரைக்கும், இந்த மெட்டீரியலையும் கரைச்சு நம்ம அடிக்கக்கூடிய ஆர்க் அப்படியே வெல்டிங் பண்ணும். நீங்கள் பார்த்துப்பீங்க, பெரும்பாலும் ஆர்க் வெல்டு அடிச்சிங்கன்னா சின்ன தகரங்கிற அடிக்கும்போது இப்படி ட்விஸ்ட் ஆகி இப்படி திரும்பிடும். இந்த அளவுக்கு கூட அப்படியே இழுக்க பார்க்கும். ஆனால் மிக் வெல்டில் நீங்கள் இப்படி வெல்டு அடிச்சிங்கன்னா பெரும்பாலும் எதுவுமே ஆகாது. அதனால அவங்க மேனுஃபேக்சரிங் வந்து இந்த மிக் வெல்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே இந்த சாஃப்டை பாருங்க. இது வந்து 2016 நாங்கள் ரெட்லேண்ட் கம்பெனி பேலர் வாங்கினோம். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பேலரில் வந்து இந்த பீஸ் மட்டும்தான் இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய 2 பீஸுமே கிடையாது. எதுக்கு இப்போ எல்லா கம்பெனிலையுமே இதை ரெட்லேண்ட்லேயுமே இப்போ இதை எடுத்துட்டாங்க. இந்த 2 பீஸும் போடுறதில்ல. இந்த 2 பீஸ் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வைக்க வந்து ஈர வைக்கலோ டயர் ஃபீல்டு ஓட்டும் போது இது எவ்வளவு லோட் ஆனாலும் இந்த லோடை மட்டுமே உங்களுக்கு லோட் பண்ணாது. இந்த இடத்த இது எல்லாமே சேர்ந்து லோட் ஆகும்போது இந்த சாஃப்ட் சுத்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு மிஷின் விற்கல, இல்லை ரோலர் விற்கணும் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ரெட்லைன்லேயுமே கூட இப்போ இந்த 2 பீஸையும் வைக்கிறது இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தவிர்க்கிறதுக்காக இதை வந்து நம்ம வெளிப்பக்கம் வெல்டு அடிக்காம இந்த இடத்துல ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி இதை ஓப்பன் பண்ணி உள்பக்கம் அவங்க பண்ணின வெல்டுலி மேலேயே நம்ம வெல்டு பண்ண போகிறோம். ஏன்னா இதில் பண்ணால் தான் கட் ஆகும். அவங்க பண்ணுற அதே வெல்டில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் பீஸ் இனிமேல் நம்மளால் உள்ளே போட முடியாது. அதுக்காக ஒரு பீஸ் ஒரு நீட்ட வசத்தில் இப்படி கட் பண்ணி சென்டரில் இந்த எந்த சாஃப்ட் இருக்குது, சின்ன சாஃப்ட் போட்டிருக்காங்க, இன்னைக்கு பெரிய சாஃப்ட் பண்ணியிருக்காங்க, இந்த சாஃப்ட்டுக்காண்டி ஒரு ஹோல்ஸ் போட்டு அதை கட் பண்ணி நம்ம உள்ளே வச்சு வெல்டு பண்ண போகிறோம் 2 சைடுமே. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா 100% இந்த ரோலர் வந்து சேஃப்டியாக இருக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் எல்லாம் வெளியிலே வெல்டு பண்ணிடுறாங்க. வெளியில் வெல்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பேரிங் ஷீட்டிங் கரெக்டாக வராது. நம்ம அடுத்து இதை எப்படி ஓப்பன் பண்ணுறோம், எப்படி வெல்டிங் பண்ணுறோம்
அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பிக்கப் ரோலரை வந்து அந்த மாதிரி கட் பண்ணி போட போகிறோம். அதை அளவு எடுக்கிறக்காண்டி இந்த இதை கலட்டணும். இருங்க, அதுக்கு முன்னாடி நான் அளவு போட்டு எப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இருக்குது. இதோட டெப்த்து இங்கே 2 இன்ச்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு டோட்டலாக இப்போ ஒரு 6 இன்ச்சு. அதாவது முதல்ல இங்கே ஒரு 2 இன்ச்சு மார்க் போட்டிங்களா, இதில் இருந்து நமக்கு ஒரு 3 இன்ச்சு வேணும். அவ்வளோதான். இதை கட் பண்ணி இந்த பகுதி வந்து நமக்கு வேண்டியதில்லை. அதே மாதிரி அதே பொசிஷனில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிக்கப் ரோலர் 2 சைடும் ஒரே அளவு தான் டெப்த்து கொடுத்துருக்காங்க. 2 இன்ச்சு இருக்குது. இங்கே ஒரு மார்க்கு, இதுலேருந்து நமக்கு ஒரு 3 இன்ச்சு தேவை. 3 இன்ச்சு தேவை. இப்போ வந்து இப்படி மார்க் போட்டுக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை. இதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே இதில் வந்து 6 ஸ்டெப்பு இருக்கும். 1 2 3 4வது ஸ்டெப்பில் கொடுங்க. 4வது ஸ்டெப் ஆப்போட் கொடுத்தீங்கன்னா இங்கிட்டு 2 இருக்கும், இங்கிட்டு 2 இருக்கும். அதே முறை தான். 2 இன்ச்சு இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு. நம்ம வெல்டிங் பண்ணுறக்காண்டி ஒரு 3 இன்ச்சு கொடுக்குறோம். உங்கள் சௌகரியம், உங்களால் எவ்வளோ வெல்டு பண்ண முடியுதோ உங்கள் சமத்து. இப்படி எல்லா ஒர்க் ஷாப்லையும் இல்லை எப்படி நீங்கள், அதாவது இது வந்து ஒர்க் ஷாப்காரங்களுக்கும் வண்டிக்காரங்க எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி. இது 2 பேருக்கு தனித்தனியாக சொல்லலை. எல்லாத்துக்கும் எல்லாம் ஹேண்ட் கிரைண்டிங் எல்லோரும் வச்சுருப்பாங்க. இதில் இருக்கிறதுல இந்த வீலை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கட்டிங் வீல். இது வந்து ஏஜி 7க்குள்ளது நான் பெருசாக வாங்கியிருக்கேன். நீங்கள் ஏஜி 5க்குள்ளது வாங்கி போட்டுவிட்டாலும் ஓகே தான். உங்கள் சௌகரியம். மொத்தத்தில் நம்ம கட் பண்ணணும், அவ்வளோதான். கேஸில் கட் பண்ணாதீங்க, ஏன்னா வெல்டிங் பண்ணும்போது பிரச்சனை வரும். நம்ம இதில் கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கட் பண்ண எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்படி கட் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு இப்படியே தட்டி விட்டுருலாம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த பிளேட் எதுவும் கிடையாது. தனியாக அந்த ரோலர் வந்து தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. உள்ள சென்டரில் எந்த பிளேட்டும் கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா 2க்கு 50க்கு 6 ஒரு பட்டை ஒன்று எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.25க்கு ஒரு மார்க்கிங் போட்டிருக்கோம். அதாவது 120 mm. 60 சென்டர் எடுத்து ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் மிஷினில் கட் பண்ணுற சௌகரியமாக நான் இந்த பக்கம் ஒரு அளவு வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கம் 120 சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹோல்ஸ் அந்த எந்த சாஃப்ட் இருக்கோ அந்த சாஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி, எந்த சாஃப்ட்டு நம்ம உள்ளே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒரு அந்த சாஃப்ட் சைஸுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. போட்டுட்டு கட்டிங் இப்படி குறுக்க கட்டிங் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இப்படி சென்டரில் மார்க் போட்டுக்குங்க.
டைட் பண்ணிங்கன்னா வரும். பேரிங் கழட்டிருங்க, இல்லைன்னா வெல்டிங் பண்ணும்போது இந்த பேரிங் வீணாக போயிடும். எப்படி கிராக் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிராக் ஆயிருக்கு. நம்ம இங்கே வெல்டு பண்ணோம்னா மறுபடியும் இந்த இடமும் கிராக் ஆகும். சாஃப்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வெல்டிங்கே மறுபடியும் கண்டினியூ கிராக் ஆகும். இது வந்து ஏன் கண்டினியூ கிராக் ஆகுதுன்னா, இது ஒரு பிளைன் பிளேட்டை தான் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருக்காங்க. பெண்ட் பண்ணும்போது இந்த தகடு வந்து இப்படி இப்படி நீண்டிருக்கும். அதனால் நம்ம அந்த இடத்துல வெல்டிங் பண்ணும்போது கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்குது. அதனால தான் நம்ம உள்ளுக்கு வெல்டு பண்ண போகிறோம். வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த சைடு கப்பு 2 பக்கம் கழட்டிடுங்க, இல்லைன்னா பேரிங் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்டு உடஞ்சிருக்கு இல்லைங்களா, இதை வந்து கரெக்டாக இந்த பழைய பொசிஷனுக்கு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நமக்கு வெல்டு தேவையில்லை. அப்படியே இங்கிட்டு உள்ள பாருங்க, உள்ளேயும் நம்ம கரெக்ட் பொசிஷனுக்கு வச்சிருக்கிறோம். உள்ள வந்து இப்படி இருந்தது, இப்போ வந்து நம்ம வந்து இப்படி இழுத்து எவ்வளோ வெல்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து தான் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆர்க் வெல்டு கிடையாது, பண்ணியிருக்காங்க பாருங்க. இது இப்படி இதே பொசிஷனில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிடலாம். வெல்டு பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்து வெல்டு பண்ணிட்டோம், உள்பக்கம் வெல்டு பண்ணியிருக்கோம். அப்படியே உள்பக்கம் எப்படி வெல்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள் பக்கம் அவ்வளோ கிளாரிட்டியாக நம்மளால் அடிச்சிட முடியாது, அதுக்காக தான் இந்த பீஸ்லாம் இது பண்ணுறோம். ஓரளவுக்கு ராடை கொஞ்சம் வளர்த்தி ராடை 2-3 ராடு மாற்றி உள்ளே அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு இந்த சைடும் நீங்கள் வந்து வெல்டிங் இதே மாதிரியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் போடணும். ஏன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்தோடனே இந்த பக்கத்தை வெல்டிங் முடிச்சோடனே இந்த பக்கம் பீஸ் போட்டு முடிச்சோடனே பீஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் இந்த ராடை கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி இந்த மாதிரி வச்சு நீங்கள் இப்படி ஆட்டி அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் வெல்டு பண்ண முடியாது. அதனால 2 பக்கமும் சைடை கம்ப்ளீட் வெல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீஸ் நம்ம இந்த 2 பக்கமும் வந்து வெல்டு பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ உள்ள வெல்டு பண்ணுறீங்களே இந்த சாஃப்ட் கட் ஆகிடாதானே? கட் ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த மிஷினிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மில்லிங்கு பேரிங் ஷீட்டிங்கு இது வரைக்கும் மட்டும்தான் ஹார்டன் பண்ணியிருப்பாங்க. உள்ளுக்கு வந்து அப்படியே ரா மெட்டீரியலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வெல்டு பண்ணலாம். வெல்டு பண்ணதுனால இந்த இடத்துல சாஃப்ட்டு கட் ஆகாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே லோடு வாங்குறதுக்கு இங்கேயும் ஒரு வெல்டிங் இருக்குது. இதை நம்ம மறுபடியும் ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. எதுக்கு நேரம் அந்த பீஸ் இருக்குது அப்படின்னு எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதை இப்படி ஒரு மார்க் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பீஸை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெல்டிங் இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இது ஒரு பீஸ் மார்க் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு நேராக இந்த இடத்துல அப்படியே கரைச்சி விட்டு அந்த உள்ளே இருக்க பீஸையும் இந்த பீஸையும் லாக் பண்ணுற மாதிரி ஒரு வெல்டிங் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இங்கிட்டு உங்களுக்கு சுத்தாமல் இருக்கும். வெல்டு பண்ணிவிட்டு எப்படி வெல்டிங் இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம இந்த சைடு வெல்டிங்கை முடிக்க போகிறோம். இந்த சைடு வெல்டிங் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஓப்பன் பண்ணது கம்ப்ளீட்டாக இதில் முடிஞ்சிருச்சு. மிஷினை வந்து ஒரு 100-105க்கு பவர் ஏற்றிக்கோங்க. பவர் ஏற்றிட்டு இப்போ இதுக்கு நேராக தான் இருக்குது நம்ம வச்ச பீஸு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தி வெல்டிங் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு டாக் வச்சு விட்டு வச்சு விட்ருங்க. வச்சு விட்டிங்கன்னா நம்ம உள்ளே போட்டிருக்க பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்க 3 பக்கம் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோலரோட வேலை முடிஞ்சுது. இந்த ரோலர் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு நெருக்கி வருது.
பெரும்பாலும் இந்த பிரச்சனையில் வரக்கூடிய எல்லா ரோலர்லையும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ரோலர் வந்து இப்போ வந்து நம்ம ஓட்டுறதுக்கு 100% ரெடி. இனிமேல் இந்த இடத்துல வந்து கட் ஆகுது அப்படின்ற பிரச்சனை 100% வராது. ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து இந்த மாதிரி தயார் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ரோலரை தூக்கி நீங்கள் கண்டம் பண்ணுறதுக்கு பதில் இப்போ ஒரு 7000 ரூபா மிச்சம். நம்ம ஒரு 1000 ரூபா செலவில் இந்த வேலையை முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே போய் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கோன்னு பாருங்கள். எல்லாமே விவசாய சம்மந்தப்பட்ட டிராக்டர் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு போகாது. இந்த கீழே போய் நீங்கள் எல்லா வீடியோ பாருங்கள். பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே நம்ம சுத்தமாக விவசாயத்துக்காக மட்டுமே செய்கிறோம். கண்டிப்பாக இந்த சேனலை பாருங்கள்.